ஒரு 20% மக்கள் வந்து கொலவெறியில இருக்கான். அதாவது திமுக மேலேயும் அண்ணா திமுக மேலேயும். என்கிட்ட சைலண்டா சொல்றான். என்னட்டு ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எங்களுடைய வெளிப்பாடுகளை நாங்க வந்து வெளியில சொல்ல மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள காட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போட்டு நாங்க அழுத்து போயிட்டோம். இவனுங்க பொய்யும் புரட்டியும் பார்த்து. அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த அமைஞ்சிருக்கிற கூட்டணியில பார்த்தா வந்து பாஜகவோட வெற்றி வாய்ப்பு வந்து இந்த 2 பெரிய அணிகள் கூட்டணிக்கோட விட 20 தொகுதி பிஜேபி அணிகள் வெற்றி பெறது தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்பு. ஆனா வெளியில போனாதான் தெரியும் கையில மக்கள் எதை தூக்குது இவனுங்களை அடிக்கிறதுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக அண்ணா திமுக ஒண்ணுமே இல்ல. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம்னு சொல்ற வேலுமணி தைரியம் இருந்தா நீ தனியா நிக்க வேண்டியதானே. அன்னைக்கு ஜெயலலிதாக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்ல? உண்மையான கூட்டணி யார் தெரியுமா? காங்கிரஸோ திமுகவோ கிடையாது. திமுகவும் ஏடிஎம்கேவும் தான். ஸ்டாலின் வந்து எடப்பாடியை கூப்பிட்டு பேசிட்டாரு. பங்காளியை கூப்பிட்டு, பங்காளியே ஜெயிச்சாலும் தோற்றாலும் நீ இருந்தாலும் நான் சம்பாதிக்கலாம், நான் இருந்தாலும் நீ சம்பாதிக்கலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் விஜயகாந்த பாத்திருக்கோம், ரஜினியை பாத்திருக்கோம், இவங்களெல்லாம் ஓரம் கட்டி விட்டோம். ஆனா இப்போ ஒரு பெரிய மழையே வந்திருக்கு. வாராரோ இல்லையோ அண்ணாமலை வருவார். அண்ணாமலை தேவையே கிடையாது. அண்ணாமலை அளவுக்கு அவனுங்க எல்லாம் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. இந்த வாட்டி எங்கேயாவது இறங்கி பிராமணனை மிரட்டலாம், ஐயரை மிரட்டலாம், ஐயரங்கார மிரட்டலாம். இறங்கினீங்கன்னா அவசர கிழிஞ்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு ஐயா நீட் நாராயணன் அவர்களை வந்து மறுபடியும் சந்திக்க போறோம். வாங்க இப்ப அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ வந்து தமிழகத்துல ஒரு கிளியரான ஒரு கூட்டணி அமைஞ்சு முடிஞ்சுது. அதாவது பாஜக தலைமையிலான ஒரு அணி, யாருக்கு எவ்வளவு சீட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா திமுக தரப்புல ஏற்கனவே ஒரு அணி வந்து அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. மிச்சம் இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி. அவங்களும் வந்து எல்லாம் முடிவு பண்ணி இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இன்றைய சூழ்நிலையில பாஜகவுக்கு தமிழகத்துல பாஜக அணிக்கு எவ்வளவு சீட்டு வெற்றி வாய்ப்பு உள்ளது, இல்ல பாஜக தனியா பாஜகவுக்கு மட்டும் எவ்வளவு சீட்டு வந்து வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த அமைஞ்சிருக்கிற கூட்டணியில பார்த்தா வந்து பாஜகவோட வெற்றி வாய்ப்பு வந்து இந்த 2 பெரிய அணிகள் கூட்டணிக்கோட விட 20%, அதாவது 20 தொகுதி பிஜேபி அணிகள் வெற்றி பெறது தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை ஏன்னு கேட்டீங்கன்னா 20 சீட்டு ஜெயிச்சாலே பிஜேபி தான் மெஜாரிட்டி. நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக அண்ணா திமுக தான் தமிழ்நாட்டுல பெரிய இதுன்ட்டு இவங்களே சொல்லிக்கிறது. அதாவது மக்கள் சொல்லல, அவங்களே கலப்பி விட்டுக்கிட்டு அலையிறது. ஆனா வெளியில போனாதான் தெரியும் கையில மக்கள் எதை தூக்குது இவனுங்களை அடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல வந்து இவங்க வெறுப்பா இருக்காங்க. அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா சில இந்த 2 கட்சியை சேர்ந்தவர்கள், இந்த எலும்பு துண்டுக்கு அலையிற நாய்ங்க, அந்த நாய்ங்க வந்து தான் கலப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இது. உண்மையிலேயே சொல்ல போனா திமுக அண்ணா திமுக 2மே பெரிய கட்சி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட வளர்ச்சியை பார்த்தால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து 4% ஓட்டு தான் வாங்கும்னு சொல்ற வேலுமணி அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம்னு சொல்ற வேலுமணி தைரியம் இருந்தா நீ தனியா நிக்க வேண்டியதானே. ஏன் கூட்டணிக்கு தேமுதிக நிக்கிற கூப்பிடுற, பாமகவை வந்து துரோகம் பண்ணிருச்சுன்னு சொல்ற, இதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அன்னைக்கு ஜெயலலிதாக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்ல? அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, பாஜகவுக்கு தனியா எவ்வளவு இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கும்? பாஜக மட்டும். பாஜக வந்து தனியா நின்னாலே இல்ல, தனியா இல்ல, இப்ப கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கும் சீட் வெற்றி? பிஜேபிக்கு வந்து இப்ப வந்து 19 தொகுதியில பிஜேபி வந்து போட்டியிடுது. அதாவது கூட்டணி கட்சிகள்ல சில பேர் வந்து பிஜேபி சின்னத்துல தான் நிக்கிறாங்க. சண்முகம், பாரிவேந்தர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி கூட்டணியில தாமரை சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து 20 தொகுதிகள் பிஜேபி கூட்டணியோட சேர்த்து 20 தொகுதிகள் தமிழ்நாட்டுல நிச்சயமா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர் கேட்டீங்கன்னா கேட்கவே வேண்டாம். ஏன்னா வந்து மெயினான பத்திரிகை எடுத்த சதவீதம் சொல்லிட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து 74% போட்டிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூருக்கு வண்டி. இதுல இன்னொரு இது பாத்தீங்கன்னா இந்த நாங்கள் தான் பெரிய ஆளுங்க தமிழ்நாட்டுல, திமுக அண்ணா திமுக மிஞ்சின கட்சி எதுவுமே சொல்லி இருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு சதவீதம் எவ்வளவு போட்டிருக்காங்க தெரியுமா? அதாவது வந்து கணபதி ராஜ்குமார் டிஎம்கே வெறும் 12% தான். அதாவது இன்னொருத்தர் கொம்பு சீவர் ஒருத்தர் இன்னும் ஓட்டவாய வச்சுக்கிட்டு, யாரு நான் வந்தா தேர்தல் முடிஞ்ச உடனே தாமரை சின்னத்து மேலேயே கேஸ் போடுவேன்னு ஒரு பைத்தியகாரத்தனமா ஒருத்தர் பேசிட்டு திரியறாரு. அவருக்கு வந்து 8% தான் சொல்லி இருக்காங்க. இன்னொன்னு இந்த டிஎம்கே, அதாவது
சிங்கை ராமச்சந்திரன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 6% தான். அதாவது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கான ஒரு கருத்து கணிப்பு இந்தியன் 7. அதாவது இது வந்து மொத்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் எடுக்கப்பட்ட கணக்கு இல்ல, கோயம்புத்தூர் தொகுதியில ஒண்டி எடுக்கப்பட்ட கணக்கு இது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 12, ஒரு 8, ஒரு 6, 26% தான் இந்த 3 கட்சிக்குமே, 3 கூட்டணிக்குமே வந்து 26% தான். திமுக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி, சீமான் 3 சேர்ந்தே வந்து 24 தான் வருது. ஆனா அண்ணாமலைக்கு நீ 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் இத கூட உன்னால புடுங்க முடியாது. அண்ணாமலைக்கு மட்டும் 70. ஆமா, அண்ணாமலையோட இத கூட உன்னால புடுங்க முடியாது. இல்லைங்க, அண்ணாமலைக்கு மட்டும் எவ்வளவு சதவீதம்? 74% சொல்லியிருக்காங்க. புரியுறதா? நீ காசை கொடுக்கறதோ பொருளா கொடுக்கறதோ இப்படி நீ எதாவது மாத்தணும்னு நினைச்சாலும் ஒரு 10% தான் உன்னால மாத்த முடியும். இல்ல, அது கூட மாத்த வாய்ப்பு இல்ல. இல்ல, என்னுடைய கருத்துப்படி. ஏன்னா வந்து இவனுங்க தான் வாயிலேயே வல்லவர்களாச்சே. புரியுறதுங்களா? உண்மைய பொய்யாக்குவானுங்க, பொய்ய உண்மையாக்குவானுங்க. அதுல கை தேர்ந்தவர்கள் இவங்க 2 பேரும், திமுகவும் அண்ணா திமுகவும். ஏன்னா வந்து இப்போ இவங்களோட தேர்தல் அறிக்கையா கூட பாத்தீங்க, எடப்பாடி சொல்லிட்டார் நான் பெண்களுக்கு 3000 கொடுப்பேன்னு. அவர் 1000 கொடுத்த மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு 3000 கொடுப்பாராம். இவனுங்களுக்கு வந்து நாடு நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது, ஓட்டு வாங்கணும், பதவியில இருக்கணும்ட்டு. இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும்ட்டு. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல உன் பிரதமர் வேட்பாளரை அறிவினி, முதல்ல பிரதமர் வேட்பாளர் யாருன்றத முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து மேல போனவொடனே நாங்க முடிவு பண்ணுவோம். யார முடிவு பண்ணுவேன்? மதுரையில ஒருத்தர் இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் தர்மாக்கால தூக்கி தண்ணீரை போட்டவர், செல்லூர் ராஜு. அவரை பிரதமரா வேட்பாளரா அறிவிக்க போறீங்களா? இல்ல இங்க ஒரு ஓட்டவாய் இருக்காரு சென்னையில, எதுக்கு எடுத்தாலும் வாயை கொடுத்து இழுக்கிறது ஜெயக்குமார். இவங்க 2 பேர்ல யார் வேட்பாளர்? இல்ல நீங்களே பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சுக்க போறீங்களா? மோடியா எடப்பாடியா? மோடியா, அந்த அம்மா சொன்னபடி எடப்பாடியா மோடியான்னு, மோடியா ஜெயலலிதாவான்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா மோடியா எடப்பாடியான்னு? தைரியம் இருக்கா சவால் விடுறதுக்கு? திமுகவாவது சொல்றாங்க கார்கேன்னு, அது வந்து ஒரு ஒப்புச்சப்பா பொம்மை மாதிரி. இப்ப கார்கே வாயே திறக்கிறது இல்லை, என்னன்னு தெரியல, அவருக்கே தெரிஞ்சு போச்சு அங்க. இப்ப இதுல வியோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுகவோட வியோகத்தை பத்தி மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மேல வந்து இந்தியா கூட்டணி டப்பா டான்ஸ் ஆடிடும்னு. ஏன்னா வந்து கெஜ்ரிவால் புலம்பறான் ஜெயிலுக்குள்ள இருந்து, ஏன்னா வெளியில விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கானா. எதுக்குன்னா நல்லா யோசிங்க மக்களே, நீங்க மக்கள் வந்து முக்கியமா இதை தான் யோசிக்கணும். இது வரைக்கும் டெல்லியில வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கெஜ்ரிவால் வருவார் அதிக ஓட்டு வித்தியாசத்துல. பாராளுமன்ற தேர்தல் எடுக்கும்போது கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலையும் பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த தடவை வெற்றி பெற போறது நிச்சயமாயிடுச்சு. அதனால இந்த கெஜ்ரிவாலோட டெக்னிக்கை பாருங்க. காங்கிரஸை வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்த கெஜ்ரிவால் இப்ப அங்க காங்கிரஸோட கூட்டணி, எதுக்கு? பிஜேபியை ஓரம் கட்டுறதுக்கு. அது நடக்காது, நடக்க போறது இல்ல. ஏன்னா ராகுல் காந்தி அங்க போனாலே இருக்கிற ஓட்டும் விடாது கெஜ்ரிவாலுக்கு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம இப்படி ஒரு டெக்னிக் போட்டா பிஜேபி ஒரு டெக்னிக் போடுது. ஏன்னா அங்க இருக்கிற மூலம் அந்த மாதிரி. அமித்ஷாவை சர்வசாதாரணமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை விட இன்டர்நேஷனல் மைண்ட் உள்ள வர்றவரு. இப்ப அதனால கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, உள்ள இருந்துட்டு மனு தாக்கல் பண்றாராம். வர 4ஆம் தேதி என்னவோ விசாரணை, இன்னொரு 4 நாள்ல என்ன வெளியில விடுங்க அப்படின்னு எதை சொல்லி காரணம் கேட்கிறாரு? தேர்தலை சொல்லி காரணம் கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அப்படி உண்மையானவனா இருந்தா நீ என்னடா பண்ணிருக்கணும்? 8 தடவை உனக்கு அமலாக்கத்துறை சம்மன் அமைச்சிருக்கான், ஒழுங்கா போய் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தானா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏன் நீ போகல? ஓ திமிரு, நான் முதலமைச்சரா இருக்கேன், என்ன ஆட்ட கூட முடியாது, இப்ப ஆட்டிட்டாங்களா? இப்ப இதே கேள்வியை தான் கோர்ட்ல கேட்பான். 8 தடவை உனக்கு சம்மன் அமிச்சு நீ ஏன் போகல? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. ஏன்னா கைட்டுற வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்த, போயிருக்க வேண்டியதானே. இப்ப இங்க இருக்கிறவனுக்கும் அதே கதிதான். ஒழுங்கு மரியாதையா திமுக அமைச்சர்களுக்கு சொல்றேன், அமலாக்கத்துறையில இருந்து சம்மன் வந்தா ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க. ஓடாம நான் எனக்கு ஸ்டாலின் இருக்காரு, எனக்கு வாதாடுறதுக்கு லிங்ஸ்டன் வக்கீல் இருக்காரு, கபில் சிபில் வில்சன் இருக்காரு, கபில் சிபில் இருக்காருலாம் தெனாவட்ல இருக்காதீங்க. இத கபில் சிபில ஒதுங்கிட்டாரு செந்தில் பாலாஜி வழக்குலன்னு சொல்லிட்டாரு அவரே. யானை தன் தலையிலே மண்ணாவரி போட்ட கதையை அவன் வாயாலே அவன் மாட்டிக்கிட்டான். என்ன ஆளை விடுங்கடா சாமி, அவனை காப்பாத்த இனிமே ஆண்டவனால கூட முடியாது. இப்பதான் அவங்களுக்கு வந்து அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி அவர் இப்ப வாதாடிட்டு இருக்காரு.
அதாவது வந்து அவரை வந்து ஒரு ஒப்பு சபாக்கு தான் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கபில் சிபலுக்கு அடுத்தபடியா தான் அவரு. கபில் சிபலை விட ஒரு கிரிமினல் லாயர் கிடையாது, ராம் ஜெத்மலானி மாதிரி. அப்படி இருக்கும்போது நீயாவது வாதாடி பாரு. என்னால இதுல தலையிட முடியாது, எல்லா பாயிண்ட்ஸும் நானும் ஆராய்ச்சி பார்த்துட்டேன். அங்க கீழே இருக்கிற திமுக வக்கீலும் சொல்லிட்டான் இனிமே இது நடக்காத காரியம்ட்டு. அதனால இப்ப இதுல என்ன இதுன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே கைவிட்டாரு செந்தில் பாலாஜி. இப்ப அதனால இவனுங்களுக்கு வந்து எந்த வழியும் இல்ல. சரிங்க, இப்போ வந்து நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல, அதை சொல்லுங்க. தமிழகத்துல பாஜகவுக்கு தனியா, அதாவது தனி அணி இல்லாம இல்ல, அந்த அணில தான் இருக்கு. பாஜகவுக்கு மட்டும் எத்தனை தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்பர்? அதாவது வந்து இப்போ பாஜக வந்து 19 தொகுதியில வேட்பாளரை வெளியிடுது. எனக்கு தெரிஞ்சு நான் கணக்கு பண்ணபடி 10 சீட்டுக்கு மேல பிஜேபி தனியா வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த கொம்பனாலையும் அசைச்சு பார்க்க கூட முடியாது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20% மக்கள் வந்து கொலவெறியில இருக்கான். அதாவது திமுக மேலேயும் அண்ணா திமுக மேலேயும். என்கிட்ட சைலண்டா சொல்றான் என்னன்ட்டு, ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எங்களுடைய வெளிப்பாடுகளை நாங்க வந்து வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள காட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போட்டு நாங்க அழுத்து போயிட்டோம் இவனுங்க பொய்யும் புரட்டியும் பார்த்து. அதனால வந்து சைலண்டா நாங்க வேலையை பார்க்க முடிவு பண்ணிட்டோம்ட்டு ஒரு 20% மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 20% பிஜேபிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், பெரிய பிளஸ். அதை வந்து இந்த தேர்தலில் திமுக அண்ணா திமுக உறுதியா பார்க்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவன் கட்சிக்காரன் வேணா சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பேசுறான் இவன் பேச்சா நம்பாதீங்கன்ட்டு. ஆனா உங்களுக்கு ஒண்டி சொல்றேன், என் பேச்சு அவ்வளவு சர்வ சாதாரணமான நினைச்சிடாதீங்க. இப்ப நீட் நாராயணனா பஸ்ல இறங்குறவங்க கூட நீங்க தானே பேசுறதுன்றான். அந்த அளவுக்கு என் பேச்சு தெளிவா இருக்குன்றத. இப்ப இன்னொன்னு இந்த மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். திமுக தனியா கூட்டணி அமைச்சிருக்கு, ஏடிஎம்கே தனியா கூட்டணி அமைச்சிருக்கு. இப்ப இவங்களோட கான்செப்ட் நல்லா நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி ஆகணும். தயவுசெய்து ஐயா அவர்கள் இதை பொறுமையா கேட்கணும். உண்மையான கூட்டணி யார் தெரியுமா? காங்கிரஸோ திமுகவோ கிடையாது, திமுகவும் ஏடிஎம்கேவும் தான். ஏன்னா இவங்க 2 பேர் கான்செப்ட் இப்ப பிஜேபி உள்ள நுழையக்கூடாது. பங்காளிகள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க கான்செப்ட் வச்ச குறி யார் தெரியுமா? அண்ணாமலை. அதாவது வந்து அடுத்த இப்போ ஸ்டாலின் வந்து எடப்பாடியை கூப்பிட்டு பேசிட்டார், பங்காளியை கூப்பிட்டு, பங்காளியே ஜெயிச்சாலும் தோற்றாலும் நீ இருந்தாலும் நான் சம்பாதிக்கலாம், நான் இருந்தாலும் நீ சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கிறதுக்கு 2 பேரும் தான், வேற எவனும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம இது வரைக்கும் விஜயகாந்தை பார்த்திருக்கோம், ரஜினியை பார்த்திருக்கோம், இவங்களெல்லாம் ஓரம் கட்டி விட்டோம். ஆனா இப்போ ஒரு பெரிய மலையே வந்திருக்கு, அந்த சிவன் ரூபத்திலேயே வந்திருக்கு. அவனை சமாளிக்கவே முடியல. நாங்களே எவ்வளவோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், முடியல. ஒன்னாலையும் முடியல, என்னாலையும் முடியல. அதனால அந்த ஆளை ஓரம் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நீ தான் அந்த கூட்டணியில இருக்க, ஒரு குண்டை தூக்கி போடு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதாவது அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி வந்து எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொன்னா, அண்ணாவை பத்தி தவறா அண்ணாமலை பேசினாரு, அதனால அண்ணாமலையை தூக்கணும்னு சொல்றல. அண்ணாவை தலையில தூக்கி வச்சு ஆடுறவங்க யாரு மெயினா? திமுக. அந்த திமுகவே வாயை திறக்கல அண்ணாமலை பேச்சுக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி உனக்கு என்ன இவ்வளவு இதுல இன்ட்ரெஸ்ட் கேட்கறேன். அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அண்ணாமலையை தூக்கி மேல இடத்துல நீ வந்து தலைவர் மாநில தலைவர் பதில அண்ணாமலையை தூக்கிட்டால் பிஜேபிக்கு சரியான ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம உள்ள புந்து காய நகர்த்தி நம்ம வேலையை பார்த்துலான்றதுதான் இவங்களுடைய கான்செப்ட். ஆனா அது நடக்காது மவனே, நடக்கலையே. பிஜேபியில இருக்கிற பெரிய தலைகளை பிடிச்சி நீ அங்க கொண்டு போனாலும் சரி, அங்க டெல்லியில ஒண்டி முடிவோட இருக்காங்க. தமிழ்நாட்டுல மழைனா அண்ணாமலை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரியுறதா? அந்த கான்செப்ட்ல போய் இவங்க முடியலன்ன உடனே அந்த காரணத்தை விட்டு வெளியில வான்னு எடப்பாடி கூட ஸ்டாலின் பேசிட்டாரு. எடப்பாடி அவன் வெளியில வந்துட்டாரு. ஆனா ஒண்டி சொல்ற, எடப்பாடியே வேலையில போற ஓனான்னு எடுத்து வெளியே வேட்டிக்குள்ள விட்டான்டானா ஒருத்தன். அந்த கதையில நீ இப்ப பண்ணி இருக்க. இது இப்ப தெரியாது உனக்கு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும். அது என்ன செய்ய போறாங்கன்றத நான் சொல்ல மாட்டேன். ஜூன் மாசம் 4ஆம் தேதி தெரியும். தெருவும் திண்ணமா போறாரு. அது மட்டும் இல்ல, ஜூன் மாசம் 4ஆம் தேதியா பிஜேபி வந்து 2 பண்டிகையா கொண்டாட போறது. ஒண்ணு வந்து பிஜேபி கூட்டணியோட மாபெரும் வெற்றி, 2வது அண்ணாமலையோட பிறந்த நாள். இது 2த்தையும்
தீபாவளி பொங்கல் மாதிரி தமிழக மக்கள் கொண்டாட போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்ன இப்போ இவங்க 2 பேர் தான் உண்மையான கூட்டணி. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேட்பாளர் பாத்தீங்கன்னா அதிமுக அறிவிச்ச வேட்பாளர்கள் திமுகவோட பெரிய வேட்பாளர்களுக்கு ஈடு கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாதுன்னு தான் ஸ்ரீபெரும்புதூர்ல திமுக வேட்பாளர் பாலு ஜெயிக்க மாட்டாருன்ட்டு நியூஸ் போயிடுச்சு. அதனால எடப்பாடியாரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அங்க ஏதாவது ஒரு டம்மியை போடு அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில பிரபலமானவர்கள் ஏடிஎம்கேல நிறைய பேர் இருக்காங்க. பெஞ்சமின், சித்தபாக்க ராஜேந்திரன், பல்லாவரம் தன்சிங், மதனந்தபுரம் பழனி முன்னாள் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் நல்லா அறிமுகமான ஆள் அந்த தொகுதி பக்கம். காஞ்சி பன்னீர்செல்வம், மைதிலி திருநாவுக்கரசு காஞ்சிபுரத்துல, இவங்களையெல்லாம் கொண்டு யாரையாவது போட வேண்டியதானே. அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு டாக்டரை ஏன் எடப்பாடி போடணும்? அப்ப இவர் டிஆர் பாலு ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கிறார். இதுல இருந்தே மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இதை முதல்ல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இவங்க வழி பண்றாங்க, மறைமுகமான கூட்டணி. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி. உண்மையிலே மறைமுக கூட்டணி நீங்க தான். இது வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது யாரு? எடப்பாடியார் அவர்கள். ஆனா இது வரைக்கும் ஏதாவது ஸ்டாலினோட தவறுகளை தட்டி கேட்டிருக்காரா? இல்ல. சும்மா பேருக்கு ஒப்புச்சப்பான்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேட்டி கொடுத்துட்டு பேசாம இருந்துடுறாரு. ஆனா இதுல உண்மையான எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு தமிழக மக்கள் பேசக்கூடியவர்கள் யாரு? அண்ணாமலை அவர்களை தான் சொல்றாங்க. இத நாங்க சொல்லல, பிஜேபி காரன் சொல்லல, திமுக காரனும் இதே வார்த்தையை தான் சொல்றான், அதிமுக காரனும் இதே வார்த்தையை தான் சொல்றான். உண்மையான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் இல்லடா, அண்ணாமலை தாட்டாட்டு. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னீங்கன்னா, திமுக காரனே மாத்தி பிஜேபிக்கு போடுற அளவுக்கு இருக்கானுங்க மறைமுகமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவனே கடுப்பாயிட்டான். அவனே சொல்றான், என்ன சொல்றான்? எங்க ஆளால ஓட்டு கேட்டு போறதுக்கு பயமா இருக்குன்றான். அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால தமிழக மக்கள் தயவு செய்து சிந்திங்க இந்த விஷயத்தை. சரிங்க. இப்போ நீங்க டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க நீங்க. உங்க ஊர் அங்கதான். ஆமா. இங்க அது பிறகு இங்க சென்னையில செட்டில் ஆயிட்டேன். ஆனாலும் தஞ்சாவூரை பத்தி எனக்கு நல்லாவே தஞ்சாவூர் இப்ப சமீபத்துல ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க. ஆமா. டெல்டா மாவட்டங்கள் பொதுவா திமுகவுக்கு சாதகமான மாவட்டங்கள். ஆமா. இப்ப எப்படி இருக்கு? நீங்க சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்க அதாவது அங்க பிஜேபியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் கருப்பு முருகானந்தம். முருகானந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு பட்டுக்கோட்டை பக்கம் தம்பிக்கோட்டை அவருடைய சொந்த ஊர். அதாவது ஒரு திறமையான வேட்பாளர்ன்றதை விட தவற தட்டி கேட்கக்கூடிய ஒரு வேட்பாளர். புரியுதுங்களா? இதை வச்சு திமுக என்ன சொல்லணும்னா, அங்க அவரை அவர் ஒரு ரவுடிசம்னும். அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்ப திமுக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் யார் தெரியுமா? முரசொலி. ஒரு காலத்துல இந்த பழனி மாணிக்கம் இப்போ 9 எம்பியா இருந்தார். ஆனா அவரை பார்க்கவே முடியாது. தஞ்சாவூர்ல எங்க பார்த்தாலும் அவரை பார்க்கவே முடியாது. கார் கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு எந்த சந்தில போவாருன்னே தெரியாது. வெளியில திமுக காரங்களே சொல்லுவாங்க பழனி மாணிக்கத்தை பார்க்க முடியாதுன்னு. யாராவது பார்க்கணும்னு அவர் வீட்டுக்கு போனா என்ன ரெஸ்பான்ஸ் வரும் தெரியுமா? ஃபோன் பண்ணி கேட்டா, என்னதான் பார்க்க முடியாதே, எதுவா இருந்தாலும் என் தம்பி ராஜ்குமாரை போய் பாருங்க. எப்படி? அவர் தம்பிக்கு என்னவோ ஓட்டு போட்டு எம்பி ஆக்குன மாதிரி. புரியுதுங்களா? அப்பதான் இதே மாதிரி போன 2012 டிஆர் பாலு அங்க நிற்கும் பொழுது பழனி மாணிக்கத்தை மாத்தணும்ட்டு டிஆர் பாலுக்கு அங்க சீட்டு கொடுத்தாங்க. அப்போ ஏற்கனவே டிஆர் பாலுவுக்கும் பழனி மாணிக்கத்துக்கும் ஒத்து வராது, முட்டிக்கிட்டாங்க. இந்த மன்னை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயின் விஷயத்துல 2 தடவை இன்ஜினா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் வழியா வந்துட்டு இருந்த மன்னை எக்ஸ்பிரஸை திருவாரூர் வழியா டைவர்ட் பண்ணி மாயவரம் வழியா மெட்ராஸ்க்கு விட்டார் டிஆர் பாலு. இதுல 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு வண்டி போகும் மன்னார்குடியிலேருந்து, இந்த கோயம்புத்தூர் இல்லை, இது கேரளாவுக்கு ஒரு வண்டி போகும் திருவனந்தபுரம்ட்டு. அந்த வண்டி நீடாமங்கலம்ன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்காது. அப்போ திமுக காரங்க போய் மனு கொடுத்துருக்காங்க பழனி மாணிக்கத்துக்கிட்ட. அப்போ என்ன சொல்லியிருக்காரு திமிரா ஒரு வார்த்தை, ரயில்வே போர்டு தலைவராக இருக்கிறது யார், உறுப்பினராக இருக்கிறது யாரு? டிஆர் பாலு தானே, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா, என்கிட்ட எதுக்கு கொடுக்குற? ஒரு எம்பி சொல்ற வார்த்தையா இது? அப்படின்னா புடுங்கிறதுக்கு அனுப்பி போய் எம்பியா உக்காந்துருக்க. அப்போ டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்காரு, அவங்ககிட்ட நீயா போன, அவனே ஒரு நாதேரி, அவனை வெளியிலேயே பார்க்க முடியாது, நீ எதுக்கு அவங்ககிட்ட போன, என்கிட்ட மனு கொடுக்க வேண்டியது தானே? சார் நான் இதை போர்டில் பேசி ஏற்பாடு பண்ணுறேன். உடனே ஒரு வாரத்தில் அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். பண்ணின உடனே திமுக காரனே போஸ்டர் ஒட்டிட்டான், இந்த தொகுதி எம்பி பழனி மாணிக்கமா டிஆர் பாலுவா பாருங்க, டிஆர் பாலு தான் இதை செஞ்சாருன்ட்டு. இது பழனி மாணிக்கத்துக்கும் டிஆர் பாலுக்கும் ஒரு பெரிய மோதலா போயிடுச்சு.
அப்போ டிஆர் பாலுக்கு சீட்டு கொடுத்து பழனி மாணிக்கத்தை இந்த காரணத்தை வச்சே இறக்கணும்ட்டு திமுகவில் ஓட்டு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து டிஆர் பாலுக்கு ஒரு பிரச்சனை அங்கே தலை தூக்குது. என்னன்னா, அவரோட பிராந்தி கம்பெனி ஒன்று இருக்கு வடசேரின்னு ஒரு ஊர்ல. அந்த கழிவு நீரெல்லாம் வெளியில வரும்போது இதை விவசாயத்தை பாதிக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாய மக்கள் போராட்டம் பண்றாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சாரு தெரியுமாங்க? செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சார். தன் சொந்த ஊர் மக்களையே போலீஸை வச்சு விரட்டி அடிச்சார் போராட்டம் பண்ணவங்களை. அப்போ பார்த்தான், ஓஹோ எங்களா விரட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா, வாடி நீ அப்படின்னு. அப்ப கரெக்டா 2014 டிஆர் பாலு போய் நிக்கிறாரு. வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி ஏத்துறான். ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வீடு வந்துடாத, உள்ள வந்தனால நடக்கிறதே வேறன்ட்டு ஊர்ல தம்பட்டம் வேற போட்டாங்க. டிஆர் பாலுக்கு எவன் ஓட்டு கேட்டு வரீங்களோ அவன் சாவு கூட நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு. அப்போ இவரு டிஆர் பாலு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறது, என் கையில இருக்கிற பணமே ஜெயிக்க வைக்கும். அப்ப அவரை எதிர்த்து நின்னவர் யாருன்னு தெரியுமா? அதிமுக வைத்தியலிங்கத்தோட மச்சான். அவர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், கு பரசுராமன்ட்டு. அவரை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூரா பாராளுமன்ற தொகுதி பூரா யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட 1.5 லட்சம் ஓட்டுல மண்ணா கவிட்டு ஓடி வராரு. யாரு? டிஆர் பாலு. எங்க நின்னாலும் தமிழ்நாட்டுல ஜெயிப்பாருன்னு சொல்லிக்கிற டிஆர் பாலு. இது கேவலம் இல்ல? இதுல என்னடான்னா, பழனி மாணிக்கம் உள் வேலை பார்த்துட்டான். இந்த தஞ்சாவூர் பக்கத்துல வடுவூர் அவர் பொண்ணு கட்டின ஊர், அந்த பக்கம்லாம் பார்த்துட்டான். டிஆர் பாலு ஜெயிக்க விட்டுறாத, என்ன கவுக்கணும்னு நினைச்ச பையன்ட்டு. அதனால இப்ப இந்த தடவை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க மாவட்ட செயலாளராக இருக்கிற திருவையாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரனுக்கும் பழனி மாணிக்கம் ஆவாது. ஏன்னா பழனி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவி பிடிக்குன்னு போனவனே அவன் தான். இப்ப இருக்கிற முரசொலி இவர் வந்து பழனி மாணிக்கத்துக்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தவர். இவருக்கு வந்து இங்க லைட் ஆஃப் ஆன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், துரை சந்திரசேகரன் காலில் போய் விழுந்துட்டான். அவரு, டிஆர் பாலு, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இப்ப பழனி மாணிக்கத்தை ஓரம் கட்டணும்னு சொல்லி முரசொலிக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருக்கான். அதாவது துடிப்பான பையன், நல்லா வேலை பார்ப்பான்ட்டு. ஆனா ஒன்றை வந்துட்டு நீங்க சிந்திக்கணும், பழனி மாணிக்கம் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டான், இதுலயும் உள்ளடி வேலை பார்ப்பான். அதனால கருப்பு முருகானந்தம் ஃபீல்டு ஒர்க்கர். அதனால கருப்பு முருகானந்தத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. புரியுதுங்களா? அதனால தஞ்சாவூர் தொகுதியை பத்தி கவலையே பட வேண்டாம். யார் வேலை பார்க்குறாங்களா இல்லையோ, பிஜேபி வேலைக்காரங்க வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் அடிச்சு சொல்லுவேன், பழனி மாணிக்கத்தோட விசுவாசிகள் நிச்சயமா திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, வேலையும் பார்க்க மாட்டாங்க, உள் வேலை பார்த்துருவாங்க. அதனால தஞ்சாவூர் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதி கருப்பு முருகானந்தம் குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்திலேயாவது வெற்றி பெறது நிச்சயமாயிடுச்சு. தஞ்சை தரணியில் தாமரை மலர போகுது. சரி, இப்போ என்ன அடுத்த கேள்வி, டிஆர் பாலு வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நிக்கிறாரு. இப்போ இங்க அவர் வந்து வெற்றி பெறுவார். ஏற்கனவே அங்கதான் அவர் எம்பி. எங்க இந்த தடவை அங்க இருக்கிற திமுக காரங்களே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் செவுத்துல ஒட்டிட்டாங்க, எங்கள் எம்பியை காணவில்லை, கண்டுபிடிச்சாருங்க. 5 வருஷமா வரல, இந்த தடவை அவர் வந்தா நிச்சயமா கிடைக்காதுன்னு. அதனால முதல்ல சீட்டு இல்லைன்ட்டாங்க டிஆர் பாலுக்கு. இப்ப வந்து சீட்டு கொடுக்கறதெல்லாம் யார் தெரியுமா? திராவிட மாடல் தலைவர் இல்ல, அவருடைய அரசியல் வாரிசு. அதாவது நயன்தாரா பின்னாடி சுத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு திமுக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாராம். விளங்குமாடா கேட்கறேன். அவனுக்கு பேசவும் தெரியாது, நடக்கவும் தெரியாது, ஏடா உடம் பிடிச்சான். அவனை போய் தேர்தல் வேட்பாளர்களை லிஸ்ட் எடுத்துருக்கியே, இது நியாயமா? அப்ப என்ன ஆச்சுன்னா, டிஆர் பாலு நேரா போய் தலைவரை பார்த்துட்டார். எனக்கு இது அண்ணாமலை சொன்னபடி கடைசி தேர்தல், நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சவனா அந்த கேஸ்ல நான் உள்ள போவானா போக முடியாட்டானான்னு தெரியல. அதனால தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த தடவை நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்துல நான் நின்றுறேன், இந்த தடவை ஒரு வாய்ப்பை சொல்லு அப்படின்னு. உடனே சின்னவர்கிட்ட இவர் சொல்லிட்டார், சரி அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான் விட்டு தள்ளு, கடைசி நாள் உள்ள போறான் போல சொல்ல முடியாது, எந்த நேரத்துல எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அண்ணாமலை கிட்ட. தேவையில்லாம கேஸை போட்டு அண்ணாமலை மேல ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஏன்னா அண்ணாமலை இது வரைக்கும் எல்லாத்தையும் அவர் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலையே வாயால சொல்லிட்டாரு, இதான் கடைசி தேர்தல் டிஆர் பாலுக்குன்ட்டு. அவர் ஆசைக்கு கொடுத்து நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இப்ப என்ன பண்றாரு டிஆர் பாலு, இன்னொன்னையும் கூட்ட போட்டார் ஸ்டாலின் கிட்ட. அதிமுக உன் பங்காளி கிட்ட சொல்லி எடப்பாடி கிட்ட நல்லா அறிமுகமான வேட்பாளராக போடாம ஏதாவது ஒரு டம்மி பீஸா போட சொல்லு அப்படின்னு. சரி பங்காளி நீ சொன்னபடி செஞ்சிடறேன் அப்படின்னு தான். அந்த தொகுதிக்கும் டாக்டருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு டாக்டரை கொண்டு வந்து அங்கே வேட்பாளர் பார்த்துக்கலாம். அதிமுக பூரா புலம்புறான், நல்ல சான்ஸை விடுறீங்களே ஐயா, இப்படி இருந்தா கட்சி எங்கேயா விளங்கும் எடப்பாடி அவர்களே அப்படின்னு.
இதுல இருந்து அதிமுக காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எடப்பாடி வந்து தேமுதிக கூட எல்லாம் கூட்டணி வைக்கல, திமுக கூட மறைமுக கூட்டணி வச்சுட்டாரு. இதையெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்கணும். அதாவது இவங்க ரெண்டு கட்சியோட கொள்கை என்ன தெரியுமாங்க? இவர் ஜெயிச்சாலும் அவர் சம்பாதிப்பார், அவர் ஜெயிச்சாலும் இவர் சம்பாதிப்பார். ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு தேவை ரெண்டே ரெண்டு தான். மக்கள் எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. பதவியும் பணமும் இப்போ இவங்களுக்கு முக்கியம். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட்ல தான் இவங்க மறைமுக கூட்டணி இவங்க தான் உண்மையிலே வச்சிருக்காங்க. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்களும் திராவிட மாடல் தலைவரும் மறைமுக தேர்தல் கூட்டணியில ஈடுபட்டிருக்காங்க. இது என்ன போல நல்லா கெஸ் பண்றவனுக்கு நல்லாவே தெரியும். வேட்பாளர்கள் லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, அதுலயே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன முக்கியமான தலைகள்லாம் அறிமுகமானவங்க எல்லாருமே. அவங்களுக்கெல்லாம் யாருக்காவது கொடுக்கலாம்ல ஸ்ரீபெரும்புதூர்ல. ஏன் கொண்டு போய் தொகுதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத வேட்பாளரை ஏன் போடுற? அப்பதான் மக்கள் சிந்திக்கும். ஆஹா, இவனை எங்கேருந்து பாக்குறது? டிஆர் பாலுவாது அறிமுக வேட்பாளர், அவன் வந்தாலும் வரட்டாலும் ஏதாவது தொண்டர்கள் மூலமா இது பண்ணுவான். இவனை போய் எங்கடா கண்டுபிடிக்க? இவன் எந்த கிளினிக்ல இருக்கானோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கானோ அப்படின்னு பாமக வலுவான வேட்பாளர் களம் இறக்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேட்பாளராக களம் இறக்கியிருக்காங்க பாமக. அதுக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து விருதாச்சலம் தொகுதியில வந்து ஒரு சம வேட்பாளரை இறக்கியிருக்கார். தங்கர் பச்சான், அவருடைய சொந்த ஊரே அங்கதான், கடலூர் தொகுதியில. அதனால வந்து தங்கர் பச்சான் வந்து அங்க 100% வெற்றி பெற்றதுக்கு மறைவான வாய்ப்பு. ஸ்ரீபெரும்புதூர் இந்த வேட்பாளர் பேரு எனக்கு தெரியல. என்ன ஒண்ணு, டிஆர் பாலு பணபலம் படைச்சவர். மக்கள் வந்து நல்லா சொல்றாரு. ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி பணபலத்தை எதிர்பார்க்காதீங்க. பணத்தை வாங்குங்க. பணத்தை நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, பணத்தை வாங்கிட்டு கூட வாங்கிக்கோங்க. அத கூட சொல்றேன். டிஆர் பாலு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு மாநிலத்தை வாங்குற அளவு காசு வச்சிருக்காரு. கொள்ளையடிச்சு கப்பல்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காரு. அதனால வாங்குங்க. அமைதியான முறையில தூக்கி பாமக வேட்பாளருக்கு தயவு செய்து வாக்களிங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பாமக வேட்பாளர்கள்லாம் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க. அந்த தொகுதி வேட்பாளர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆரணி தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு வேட்பாளர் கணேசமூர்த்தியை யாரோ சொல்றாங்க. அவன் வந்து இறங்கி நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். அங்க இன்னொன்னு வந்து ஏசி சண்முகத்தோட சப்போர்ட் இருக்கு. அதனால ஈஸியா வந்து ஆரணி தொகுதியும் பாமக அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தர்மபுரி கேட்கவே வேண்டாம். அன்புமணியோட வைஃப் அங்க வந்து ஏற்கனவே அன்புமணி ஜெயிச்ச தொகுதி. பிஜேபி இங்க அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்து தர்மபுரி தொகுதி பாமக அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கும். விழுப்புரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்திலேயே சாதகமா இருக்கு பாமகக்கு. ஏன்னா வந்து அங்க எஸ்சி ஓட்டுக்கு 2 ஓட்டும் பிரியுது. மூர்த்தி ஏடிஎம்கே கூட்டணியில சத்தியமா அவர் திருமாவளவனுக்கு விட்டே கொடுக்க மாட்டார். ஏன்னா வந்து அவர் திருவள்ளூரை கேட்டார். திருமாவளவன் அப்பயே போய் ஜெகன்மூர்த்தி திங்க் பண்ணிட்டாரு, நம்மளை டம்மி பண்றதுக்கு தான் இவன் திருவள்ளூர் கேட்கறான், அதனால இவனை திருவள்ளூர் உள்ள தொழைய விடக்கூடாதுன்னு. அதனால்தான் சிதம்பரம் வந்து மறுபடியும் தோத்தாலும் பரவாயில்லன்ட்டு திருமாவளவன் போய் இப்ப அங்க திமுக காரனை பூரா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சிதம்பரத்துல கார்த்திகேயன் இன்னைக்கு அங்க பாஜக. ஆமா, அந்த அம்மாவை கேட்கவே வேண்டாம். அவங்க புருஷன் தூக்கி போட்டு மீசிடுவாரு. ஏதாவது வாழாட்டினா ஒட்ட நெருக்கிடுவாரு. ஏன்னா சொந்த ஊரே அங்கதான். ஒட்ட நெருக்கிடுவான். இந்த ஆளோட அடிதடி கெலாட்டா பண்றது, கள்ள விட்டு எறியது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க பருப்பு வேகாது. ஆமா, அதுல ஒரு சின்ன தகவல் எப்படின்னா, அந்த போன எலெக்ஷன்ல 2019 பாராளுமன்ற தேர்தல்ல அங்க கிட்டத்தட்ட 39,000 தீட்சிதர்கள் வாக்குகளோ இதை இருக்குதா சொல்றாங்க. 23,000 அந்த தீட்சிதர்கள் இதுல அக்ரஹாரத்துல எல்லாம் போய் திருமாவளவனுடைய ஆட்கள் போய் நீங்க திருமாவளவனுக்கு ஓட்டு போடலன்னா நாங்கெல்லாம் மோசமான ஆளு அப்படின்னு மிரட்டுனதா சொல்றாங்களே. அது உண்மை. உள்ள போயிட்டு வச்சுட்டு திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு, ஐயர்களே பார்த்து நடந்துக்கோங்க. நைட்ல நாங்க எங்க வேணாலும் வீட்டுல கல்ல தூக்கி விட்டு அரிச்சிட்டு ஓடுவோம். வெளியில வந்தாலும் ஏதாவது வம்பிடுத்து அடிப்போம். அதனால பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மிரட்டிந்து 100% உண்மை. ஆனா இந்த தடவை அந்த மிரட்டல் நடக்காது. ஏன்னா அங்க வந்து தீட்சாயினி நிக்கிறது. கார்த்திகாயினி அந்த அம்மாவோட புருஷன் சொல்லிட்டாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நைட்டு வந்து அவன் உடச்சிட்டு போயிடலாம், அடுத்த நாள் அவனை உள்ள பூந்து அடிப்போம். நாங்க ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி வந்துடுவேன். ஒரு போன் தான், நான் ஓடி வந்துருவேன். அவன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி உள்ள பூந்து அடிச்சிருவான். பவர் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வாராரோ இல்லையோ அண்ணாமலை வருவார்.
அண்ணாமலை தேவையே கிடையாது. அண்ணாமலை அளவுக்கு அவனுங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இந்த வாட்டி எங்கேயாவது இறங்கி பிராமணனை மிரட்டலாம், ஐயரை மிரட்டலாம், ஐயரங்கார மிரட்டலாம். இறங்கினீங்கன்னா அது உங்க தலையிலேயே நீங்க மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி. அதுலயும் ஒண்ணு சொல்றேன், சிதம்பரம் தர தீட்சையர்கள் பயப்படவே பயப்படாதீங்க. பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த தடவை பயப்படவும் மாட்டாங்க. ஏன்னா இவன் கோயிலுக்குள்ளேயே எங்களை உடலை ஏன் உடலை அது இதுன்ட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டான். அப்பயே அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது போன நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு 2 மாசத்துல இந்த சம்பவம் இல்ல. அது மட்டும் இல்லைங்க, கடந்த 5 இந்த திமுக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தொடர்ந்து தீட்சிதர்களுக்கு இடையூறு தானே, அவ்வளவு இடைஞ்சல் தானே பண்ணிருக்காங்க, அவ்வளவு கெடுதல் தானே பண்ணிருக்காங்க. எப்படி ஓட்டு ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயிச்சதுன்ட்டு போறாரு யாரு, நம்ம திராவிட மாடல் தலைவர். அங்க ஒரு மரியாதைக்கு ஒரு தீட்சிதர் என்ன பண்றாரு, விபூதி இடுறாரு முதலமைச்சருக்கு, பப்ளிக்கா கையை வச்சு அழிக்கிறான். அப்புறம் எதுக்கு நீ அந்த கோயில் பக்கம் போன கேட்கிறேன். உனக்கு தான் பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு நீ அங்க போற? நீ தொகுதி உள்ள போயிட்டு வர வேண்டியதானே. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இவனுங்களுடைய வேலையே எதுவுமே வாயை திறக்காம இருக்காங்க தீட்சிதர்கள். அவங்க கிட்டதான் இவனுங்க வீரத்தை காட்ட முடியும். இல்ல எருமை காட்ட முடியாது. அருவாளை தூக்குறவங்க கிட்ட காட்டினா அறுத்துட்டு போடுவோம். இல்ல அங்க எருமை காட்டினாங்கன்னா பக்கத்துல இருக்க எல்லா சமுதாயத்துக்காரங்களும் சேர்ந்தே இறங்கிடுவாங்க. இல்ல எங்க காட்டினாலும் சரிதான், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க காணிச்சாலும் சரிதான், அவ்வளவுதான். இனிமே அடி நிச்சயம். இனிமே நீங்க ரவுடின்னா நாங்களும் கிடையாது. அவங்க காட்டுறாங்களோ இல்லையோ, பிஜேபியில அண்ணாமலையும் மோடிஜி அவர்களும் இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வரும்போதே ரிப்போர்ட்ஸ் போயிடுச்சு, இங்க தீட்சிதர்களால தாக்குதல் அதிகமா இருக்குன்ட்டு. அதனால பிஜேபியோட பாதுகாப்பு நிச்சயமா இருக்கும். இருக்கு. புரியுதுங்களா? அதனால இவனுங்க ரவுடித்தனத்தெல்லாம் இனிமே காட்ட முடியாது. காட்டினானுங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அந்த அதே சமயத்துல இன்னொன்னு பிஜேபி தொண்டர்களுக்கு நான் ஒரே ஒரு வாக்கு சொல்லிக்கிறேன், தயவு செய்து கோச்சிக்காதீங்க. அவனுங்களுடைய கான்செப்டே திமுக கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி கான்செப்டே அடிதான். அண்ணா திமுக கூட பயப்படுவாங்க கொஞ்சம், ஆனா இவனுங்க பயப்பட மாட்டானுங்க, இறங்குவானுங்க. அப்படி ஏதாவது வம்பு பண்ணி பிஜேபி ஆபீஸ் மேல கைய வச்சால், அது எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, அவன் ஒருத்தனை அடிச்சான்னா நீங்க போய் தைரியமா 10 பேரை அடி, கவலையே கிடையாது. ஏன்னா கீழே தான் அவன், மேல நாம தான். இங்க தண்டனை கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஐயா பார்த்து பாரு மோடி. புரியுதுங்களா? அதனால பயப்படாத. அவன் ஒருத்தனை அடிச்சானா 10 பேரை அடி, அப்பதான் அவனுக்கு பயம் வரும். நான் இதை பப்ளிக்காவே சொல்றேன். இதை என் மேல கேஸ் போட்டாலும் ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டான், அதை பத்தி நான் கவலைப்படல. என்ன கேஸ் போட்டு என்ன பண்ண போறான், நான் வெளியில இருக்கிறோம் உள்ள இருக்க போறேன். அதுக்குள்ள அண்ணாமலை வந்துருவாரு. யாரு அண்ணாமலைக்கு நியூஸ் போச்சுன்னா உடனே வந்துருவாரு பால் கனகராஜ். அடுத்த நாளே எனக்கு ஜாமீன் ஆர்டர் வாங்கி வந்துருவாரு. அதை பத்தி பிரச்சனை கிடையாது, வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா பப்ளிக்காவே அதனால சொல்றேன், பிஜேபி தொண்டர்களோ பிஜேபி பொறுப்பாளர்களுக்கோ நான் சொல்றது இதுதான், அமைதியான முறையில் இவனுங்கிட்ட போவாதீங்க. அமைதியா போறவங்க கிட்ட அமைதியா போகலாம், ஆனா இவனுங்கிட்ட இவனுக்கு போக மாட்டானுங்க. ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறிந்து போறவன் வரவனை மிரட்டுறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் இது இவனுங்களுக்கு கை வந்த கலை. அதனால நீங்க தயவு செய்து எதுக்கும் பயப்படாதீங்க. பிஜேபி பிரச்சாரம் போகும்போது நிச்சயமா கும்பலா கலாட்டா பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க. அப்படி அவன் பண்ணான்னா நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவன் வண்டிக்கு முன்னாடி இது பண்ணுங்க. அவன் என்ன ஒண்ணு பண்றான்னா 2ஆ பண்ணுங்க. நீங்க அப்பதான் இவனுங்க அடங்குவாங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த அளவுக்கு இப்ப சூழ்நிலை இருக்கும் போது எனக்கு தெரியல. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு இந்த ஆட்டங்கோட்டம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, மக்களை திசை திருப்பறதுக்காக ரவுடிகளை ஏவி விடும் பிஜேபின்னு இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆனா முக்கியமான பிரபல ரவுடிகள் பூரா இவனுங்க கிட்டதான் இருக்கானுங்க, அது எல்லாருக்கும் தெரியும். திமுகவே ரவுடி கட்சி. ஆமா, புரியுறதுங்களா? ஆரஞ்சுன்னு அப்படித்தானே என்ன. அதனால இவன் என்ன சொல்லுவான், ஏன்னா ஒரு அமைச்சரே இதுல அந்த லிஸ்ட்ல இருக்காரு, நான் ஒரு பேரை குறிப்பிட விரும்பல, அவர் சென்னையில தான் இருக்காரு. விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு பந்தாலாம் காட்டுவாரு. அவர் யாரு நீங்களே சேகர் பாபுன்னு சொல்லுங்க. எதுல என்ன பையன் இருக்க, சேகர் பாபு தான். அதுல என்ன இருக்கு, அவரை பத்தி ஆர்பர்ல போய் கேட்டா தெரியும், திருவற்றியூர் பக்கம் போய் கேட்டா தெரியும். மொத்தம் சொல்றான் அன்னைக்கு, பாருங்க ஏன் இந்த கொடுமை, ஆண்டவனுக்கே பொறுக்குமா. லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு மாமலை வசூல் பண்ணி நடந்துகிட்டு இருந்தவர், ஆர்பர்ல லாரிக்காரனை மாற்றி வாங்கினவர், இன்னைக்கு அமைச்சர். அதுவும் எதுக்கு, அறநிலையத்துறைக்கு. அந்த கடவுளுக்கே அடுக்காதரா சாமி. அதுலயும் ஒருத்தன் என்கிட்டயே சொல்றான், சேகர் பாபு எவ்வளவு பண்பானவர் தெரியுமா, எவ்வளவு அடக்கமானவர். அதான் சொன்னேன், உன் எண்ணத்துல எடி விழ குப்பையில கொண்டு போய் போடுறான் அந்த ஆளோட சரித்திரத்தை. அவரு மத்தம் கிடையாது,
இப்ப இருக்கிற திமுக அமைச்சர்களோட லிஸ்ட் எல்லாம் வெளியில பழைய குப்பையெல்லாம் கலர்னா நம்ம கூவம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட மோசமான ஆறும். சரி சரி. இன்னும் இப்ப நிறைய பப்ளிக் இன்னும் தெரியாது அது. ஏன்னா இப்போ வந்து இவங்க எல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு போதில்ல. எடுக்கலாமா லிஸ்ட? திராவிட மாடல் ரெடியா? அடுத்த பழைய வாழ்க்கை வரலாறு எடுப்போம். அடுத்த இதுல தொடர்ந்து அதை பத்தி பேசுவோங்க ஐயா. நீண்ட நேரம் நம்ம பேசிட்டோம். மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.